ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மரில் வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்ற வீடியோ பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக 2 DIY ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை வந்து பார்த்திங்கன்னா, குக்கும்பரை நல்லா வந்து ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஆலோவேரா, அதாவது வந்து சோற்று கற்றாழை வந்து அந்த ஜெல்லை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதில் இந்த 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு 2 ஃபேஸ் பேக் வீட்லேயே பண்ணுற ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து குக்கும்பர் ஃபேஸ் பேக். ஸோ குக்கும்பர் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்றதை நீங்கள் பாருங்கள். குக்கும்பர் ஃபேஸ் பேக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பர், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். நான் வந்து இன்றைக்கி இந்த ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கிற ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு குட்டி கேப் அளவு எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு ரோஸ் வாட்டரை வந்து இந்த குக்கும்பரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ இந்த குக்கும்பரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. குக்கும்பரையும் ரோஸ் வாட்டரையும் உங்கள் வீட்லேயே இருக்க ரோஸ் வாட்டரா, நீங்களே DIY செஞ்ச ரோஸ் வாட்டராக இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். நான் வந்து இப்போ கடையிலேருந்து வாங்கினதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து நான் வெறும் எக்ஸ்ட்ரா வந்து குக்கும்பர், ரோஸ் வாட்டர் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்து சைடில் வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த ரோஸ் வாட்டரும் இந்த குக்கும்பரும் வந்து நல்லா வந்து 2 வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 10 to 5 minutes வரையும் அதை எடுத்து செப்ரேட்டாக வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழையில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சோற்று கற்றாழையில் இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர், அதாவது வந்து நீங்கள் டிஸ்டில்டு வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்டில்டு வாட்டர். ஸோ வந்து அதை வந்து நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரையும் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ஒரு 1/2 கப் வந்து அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதாவது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு கேப் சைஸ் ஒரு மூடி தான், அதிலே வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா வந்து நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ அதுக்காக அது கூட வந்து டிஸ்டில்டு வாட்டரும் ரோஸ் வாட்டரும் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் அதே மாதிரி ஒரு 10 to 15 minutes வந்து அந்த
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து சோக் ஆக விட்டுற அளவுக்கு நல்லா அதெல்லாம் எல்லாமே நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டோம். அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த குக்கும்பர் ஃபேஸ் பேக்கும் அண்ட் வந்து ஆலோவேரா ஃபேஸ் பேக்கும். குக்கும்பர் ஃபேஸ் பேக்கில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா குக்கும்பர் அண்ட் ரோஸ் வாட்டர் மட்டும். ஆலோவேராவில் வந்து ஆலோவேரா டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் வந்து ரோஸ் வாட்டர். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் வந்து இப்போ இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குக்கும்பர் எடுத்துக்கிறேன். குக்கும்பர் எடுத்து ஐஸ் ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ஐஸ் ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே டைரெக்டாக எடுத்து ஃபேஸில் போடாமல் இப்போ நீங்கள் வந்து ஐஸ் ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம செய்கிற இந்த வந்து குக்கும்பர் ஃபேஸ் பேக்கை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 to 2 வீக்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டர் தான், அதுக்காக தான் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்டோரில் ரீட்டைல் ஸ்டோரில் வந்து வாங்கின ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 hours ஆகும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் வெயிலில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை ரொம்ப வந்து ரெட்னஸாக இருக்குது, இல்லை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது உங்கள் ஃபேஸ் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் வந்து எடுத்து உங்கள் முகத்துக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபேஷியலுக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கன்னா வெளியில் போகிறீங்க வெயிலில் அப்படின்னாலும் ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குயிக் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக வீட்லேயே செஞ்ச ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அது எப்போது நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் மாதிரி 5 to 10 மினிட்ஸ் வரையும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த போர்ஸ்க்குள்ளே போய் நல்லா இறங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆலோவேராவையும் எடுத்து இதில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு DIY ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஏன் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறோன்றதையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வெயிலில் போயிட்டு வர்றதுனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து டக்குன்னு டேன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால குக்கும்பரும் ஆலோவேராவும் ரொம்ப ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு ஃபேஸ் பேக்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன்.